இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பால் முந்திரி வச்சு செய்யக்கூடிய ஒரு அல்வா. இது ரொம்ப ரிச்சானதும் கூட டேஸ்டானதும் கூட. இது பார்த்திங்கன்னா கடையில் கிலோ 800 வரைக்கும் ஆகும். இதை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நம்ம 1 லிட்டராக குறைய வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி அதை நம்ம சுண்ட வைக்க போகிறோம். இதை நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம். அது 1 லிட்டர் ஆக வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது ஓரளவுக்கு பால் சுண்டி வந்த பிறகு நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை அந்த கொதிக்கிற பாலில் பிழிஞ்சு விட்டுடலாம். அப்போ நம்ம அந்த பிழிஞ்சு விடும்போது அந்த பால் திரிஞ்சு ஒரு மாதிரி குருணையாக வரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன், குருணையாக வரும். இந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா அது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னா அதிகமாக பாத்திரத்தோட சைடில் அது ஒட்டாது. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரியும் ஒரு 5 ஏலக்காவையும் மிக்சியில் நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, நீங்கள் அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம அது குவான்டிட்டி மட்டும் ரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை அரைச்சி நம்ம அந்த கொதிச்சிட்ருக்கிற பால்குள்ளார நம்ம ஊற்றிடுறோம். கூட ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். ஒரு 1.5 லிட்டர் அளவு பாலுக்கு நம்ம ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை போடுறோம். அது ஏன்னா ரொம்ப போட்டோன்னா அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதை நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா குழன்னு நல்லா கட்டியாகி வரும். அந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய் விடுறதுனாலும் நம்ம விட்டுக்கலாம். அது நம்மளோட இதை பொறுத்தது. இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறும்போது அது நல்லா கெட்டியாயிரும். இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கும். நான் இதை பாதாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்பூன் விட்டு எடுக்கும்போது இது ரொம்ப சாஃப்டாக ஒரு நல்ல ஒரு பால் அல்வா நமக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளார இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். ஒரு 150லேருந்து 200 ரூபா கூட செலவாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.